நேற்று நவீன் சொல்கிறாரு, ஒருத்தர் கால் பண்ணுறாராம், கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆதரவற்ற ஒருத்தர் இருக்காருங்க, நீங்கள் வந்து கூட்டு போங்கங்கிறாராம். உடனே அவர் இவங்க நம்ம ட்ரஸ்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க, அக்ஷயம்லேருந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்க நாங்கள் அதை டக்குன்னு அப்படிலாம் கூட்டு போக முடியாது, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, நாங்கள் வரோம் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே இல்லை நீங்கள் உடனே கூட்டு போங்க, இல்லைன்னா நான் கொண்டு வந்து விட்டுறேன்னு. அப்படிலாம் இல்லைங்கன்னு உடனே நம்மளால் தான் உடனே மினிஸ்டர் தெரியும், எம்எல்ஏ தெரியும் அப்படின்ட்டுருவாங்க. யாருமே தெரியாது, அவன் வாழ்கிறது பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாது, ஆனால் அவனுக்கு எல்லாரையும் தெரியுமா. சொன்னோன்னே இவங்க போய் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி அந்த முதியவர் அங்கே இருந்திருக்காரு. ஃபோன் பண்ணது அவரோட பையன். இவரை கூட்டிட்டு போறாரா இல்லையான்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி டீ கடையில் நின்று டீ குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ யோசிச்சு பாருங்க, இது என்ன ஆறு அறிவு, இது என்ன மனுஷத்தனம், இது எப்படி நடக்கும், இந்த வாழ்க்கை எதை நோக்கி போகுது, இதெல்லாம் யோசிச்சு தானே ஒரு பையன் வரான் வெளியில். நீ யோசிச்சு, யாரிடமும் கையேந்தக்கூடாது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன்ட்ட உணவுக்காக, ஒரு நாள் சோற்றுக்காக, ஒருவேளை வாழ்வுக்காக ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன்ட்ட கையேந்தக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு பையன் அவரோட ஈகோவை கொண்டு போச்சுட்டு இன்னொருத்தர்கிட்ட கையேந்துவதாதான் நவீன் இந்தியாவில் சிறந்த இளைஞராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். யார்ட்டி கையேந்தாதன்னு சொல்ற ஒரு ஆளு, ஒரு கான்செப்ட் கொண்டு வந்த ஆளு, அவரு எல்லாரும் பசியாருன்னு கையேந்துறாருல. நீங்க ஒரு உலகத்தில் எது தெரியுமா பெரிய விஷயம், உங்க ஈகோவை புதைச்சிட்டு இன்னொருத்தருக்காக பேசுறது மாதிரி பெரிய விஷயம் உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. சொல்றதுக்கு ஒரு வார்த்தை கூட இல்லாதவனுக்கு தான் ஈகோ அவ்வளோ இருக்கு வாழ்க்கையில். சொல்றதுக்கு ஒரு வார்த்தை கூட இல்லாதவனுக்கு ஈகோ அவ்வளோ இருக்கு. சொல்வதற்கு எவ்வளவோ இருப்பவர்கள் சொல்வதில்லை, அவர்கள் வீதியில் இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.